ஓகே ஃபாதர், நாங்க ரெண்டு விஷயத்தையும் கிளப் பண்ணி பேசுவதாகத்தான் எங்களுடைய உத்தேசம். நீங்க இப்போ ரீசெண்டா நடந்திருக்கக்கூடிய இந்த அட்டாக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கிறீங்க. நீங்க ஏதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்டயோ ஹோம் மினிஸ்ட்ரி கிட்டயோ ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? முதல்ல சத்தியம் தொலைக்காட்சிக்கு எனது வாழ்த்துக்களை பதிவு செய்யறேன். ஏன்னா சமீப காலத்துல இந்தியா முழுமைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் கட்டவிழ்த்துப்படுகின்ற வன்முறையை உங்களை போன்ற சில தொலைக்காட்சிகள் தான் வெளியில கொண்டு வர்றதே எங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்கு. நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா 10:15 ஒரு சிஎம்ஐ சர்ச்சுக்கு பாரத பிரதமர் போனாரு. அவருடைய ட்விட் செய்தி கூட பாத்தீங்கன்னா இயேசுவினுடைய பிறப்பு அமைதியையும் இரக்கத்தையும் அன்பையும் இந்த உலகுக்கு தரட்டும். குறிப்பா இந்தியாவுல நம்மளுடைய சமூகத்துல ஒரு இணக்கத்தை கிறிஸ்துவனுடைய அவருடைய அனைத்து விதமான கொள்கைகளும் நமக்கு தரட்டும் சொல்லி ட்விட்டர்ல கூட போட்டிருக்க. ஒரு பக்கம் இது நமக்கு சந்தோஷம் தந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கேரளால திருவனந்தபுரத்துல கேரள் சர்வீஸ் வழக்கமா கிறிஸ்துமஸ் டைம்ல நம்ம கேரள் போவாங்க. ஒரு கிறிஸ்து பிறப்பு வாழ்த்து செய்திகளை ஒருத்தர் பகிர்ந்துக்குவாங்க. அத போய் சில கும்பல்கள் போய் தடை செஞ்சிருக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா லக்னோல உத்தரப்பிரதேசத்துல கரெக்டா டிசம்பர் 25 பள்ளியினுடைய நடைமுறை நாளாக அன்னைக்கு விடுமுறை அளிக்காம மறைந்த பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களுக்கான ஒரு நினைவு தினமா வச்சிருக்கிறாங்க. வேண்டுமென்றே பல இடங்கள்ல இது போல சார் இதுல புவனேஸ்வர்ல ஒடிசால வீதியில ஒருத்தர் சாண்டா கிளாஸ் வித்திருக்கிறான். அவனை போய் ஒரு கும்பல் அடித்து தாக்கி இது மாதிரிலாம் இங்க வைக்க கூடாது. இன்னொரு பெண் அதே போல டெல்லியில ஒரு சாண்டா கிளாஸ் போட்டு ட்ரெஸ் போட்டுட்டு வீதிகள்ல போய் ஒருவர் கிறிஸ்துமஸ் விஷஸ் பண்ணி இருக்கிறாங்க. அவங்கள போய் ப்ரொசலிட்டைசேஷன் ஒரு சாண்டா கிளாஸ்ல போட்டு ஒருத்தரை வாழ்த்துறதே அந்த மதத்துக்கு ஈர்ப்பா? நம்ம நாடு எங்க போயிட்டு இருக்குங்கிறது பெரும் கவலையாக இருக்கிறது. உண்மையிலே அரசியல் அமைப்பு சட்டம் என்பது இந்த நாட்டில் நடைமுறையில் இருக்கிறதா அல்லது அரசாங்கத்துக்கு தெரிந்தோ தெரியாமலோ இது போல பல்வகையான காட்டு மிராண்டித்தனமான செயல்களை ஏதோ ஒரு கும்பல் நடைமுறைப்படுத்தி கொண்டே இருக்கிறதா, அதை தெரிந்தும் அரசாங்கம் எதுவும் செய்யாமல் இருக்கிறதா என்ற பெருத்த கவலையை கிறிஸ்துவ மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி வருகிறது. ரொம்ப பயமா இருக்கு. பியூஷ் மனு சார் ரொம்ப சொன்னார், ரொம்ப அழகா சொன்னார், ரொம்ப கேட்கவே பயங்கரமா இருக்கு. சார் அரசியல் அமைப்பு சட்டம் 25 நம்ம திரும்ப பேச தேவையில்ல, எல்லாரும் அறிந்த ஒன்றாக இருக்கிறது. ஃப்ரீடம் டு ப்ரொஃபஸ், ஃப்ரீடம் டு பிராக்டிஸ், ஃப்ரீடம் டு ப்ரொபகேட். இத மக்களுக்கு தயவு செய்து எல்லாரும் புரியணும். குறிப்பா மத வன்முறையை பிரகடனப்படுத்துகிற எல்லா மக்களும் மீண்டும் மீண்டும் இந்தியா போன்ற ஒரு பன்முக மதங்களை கொண்ட ஒரு நாகரிக தொட்டில் என்று பல நாடுகளால் போற்றப்படுகின்ற இந்தியாவில் இருக்கிறவங்க திரும்ப நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். அரவிந்த் சார் இப்ப சமீபத்துல 75 நாள் முன்னாடி உச்ச நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்புல 3 விஷயம் இந்திய அரசு, குறிப்பா நடுவண் அரசு அல்லது VHB RSS தலைவர்கள் உறுப்பினர்கள் அவர்களால் கையாளப்படுகின்ற அல்லது மூளைச்சலவை செய்யப்படுகின்ற நண்பர்கள் கூட இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? முதல்ல அந்த உச்ச நீதிமன்றம் பிளாக் பண்ணுது எல்லாமே போய். நீங்க சொல்றத பார்த்தா பச்சிலம் குழந்தை மீது வழக்காக எங்கெங்க நாடு போகுது? எங்க அமெரிக்கால பெரும் குற்றம் செய்தவனை கூட அன்பின் நிமித்தம் மன்னிக்கிற பல வகையான வீடியோக்களை நம்ம யூடியூப்ல பாக்குறோம். ஒரு சிறுவன் மீது வழக்கா? அந்த சிறுவன் என்ன செய்து விட போகிறான் சார்? அதுல 3 விஷயம் முதல்ல உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லுது, there is no credible evidence. credible evidence த்ரெட்டோ அலியூர்மெண்டோ போர்ஸோ மதமாற்றம், கட்டாய மதமாற்றம் என்பது செய்யவில்லை என்று. இன்னொரு விஷயத்தை நான் இன்னைக்கு பதிவு பண்றேன். நான் ஒரு கத்தோலிக்க மதத்தை சார்ந்தவன் என்ற முறையில கட்டாய மதமாற்றம் ஐயோ நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். இதை இந்தியா முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏங்க எங்களுக்கு கட்டாய மதம் மாற்றம்னா எங்களுக்கு அது உண்மையான இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கான விஷயமே இல்லைங்க. உண்மையிலே நீ மனசார இயேசுவை ஏற்று அவரை பின்பற்றுவது என்றால் நீங்க வரலாம்.
மற்றபடி கட்டாய மதமாற்றம் செய்வது என்பது கத்தோலிக்க மரபே கிடையாது. ஓகே. ரெண்டாவது அந்த உச்சநீதிமன்றம் சொல்ற இன்னொரு விஷயத்தை பாருங்க. கோர்ட் கொஸ்டின்ட் மிஸ்யூஸ் ஆஃப் ஆன்டி கன்வர்ஷன் லா. அது குறிப்பா யூபில நீங்க நல்லா அரவிந்த், நீங்க இந்தியா முழுக்க ஐ திங்க் எங்கெங்கெல்லாம் இந்த கடந்த 20 நாளா டிஸ்டர்பன்ஸ் நடந்ததுன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. அதிகமா யூபில தாங்க. புரியுது. அதிகமா யூபில தான். யூபில தான் டிசம்பர் 25ஆம் தேதி பள்ளி நடைபெறும்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. யூபில தான் ஒரு சர்ச் முன்னால போய் 20ல இருந்து 25 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஹனுமான் பாடல்களை பாடி இருக்கிறாங்க. அதே யூபில தான் ஹரித்வார்ல கூட பாருங்க, உத்தரகாண்ட்ல ஒரு ஹோட்டல்ல போய் கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன் செய்யக்கூடாதுன்னு போயிட்டு அடிச்சு நொறுக்கினதெல்லாம் என்னங்க இது? இந்தியாவா இல்லது வேற ஏதேனும் ஒரு நாட்டுல இருக்கிறோமா? இவ்வளவு தூரம் சுதந்திர உணர்வுகளை பெற்று மத நல்லிணக்க உணர்வை பெற்று சகோதர பாசத்தை வளர்த்து இவ்வளவு படித்தவர்கள் இருந்து அது 2025 இது போல காட்டு மிராண்டித்தனமான செயல்கள் நடைபெறுவது என்பது ரொம்ப வேதனை அளிக்குது. அது மட்டுமல்ல, இந்த சத்தியம் தொலைக்காட்சி வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா நேயர்களுக்கும் சொல்றேன், உச்ச நீதிமன்றத்தினுடைய ஃபைனல் வேர்ட் அதுல என்ன தெரியுங்களா? மதமோ மதமாற்றமோ, either religion or conversion, it's purely personal choice. அது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய உரிமைங்கிறது. ஓகே. இதுல இருந்து நம்ம விலகி போய் கொண்டிருக்கிறது என்பது எங்க கிறிஸ்தவர்களுக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது. இதை அரசு கவனத்தில் கொண்டு உடனே நடைமுறை ஏதாவது இதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே வேண்டுகோள். ஓகே ஓகே, பேசலாம் ஃபாதர். நம்ம ஃபாதர் விமல் சொல்லுங்க. ஃபாதர், அவரு எட்வின் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, இந்த 2025 ஜனவரியிலிருந்து இன்றைய தேதி வரை 834 தாக்குதல் சம்பவங்கள் கிறிஸ்டியானிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல மட்டும் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. திருச்சபைகள், தேவாலயங்கள், சின்ன சின்ன பிரார்த்தனை கூடங்கள் மேல நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியம் தொலைக்காட்சி பெரும்பாலும் நாங்க இந்த மதம் சார்ந்த ஜாதி சார்ந்த விவகாரங்களை நாங்க பேசுவதில்லை. இஸ்லாமியர்கள் மீது நிகழ்த்தப்படக்கூடிய பல தாக்குதல் சம்பவம் தொடர்பாக கூட நாங்கள் பேசியிருக்கோம். இந்த கிறிஸ்டியானிட்டி தொடர்பான விவகாரத்தில் நாங்கள் அதிகம் பேசினதே கிடையாது. கடைசியாக பேசினது எந்த சம்பவம் அப்படின்னா, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை மதமாற்றத்தின் காரணமாகத்தான் உயிரிழந்து விட்டால், தற்கொலை செய்ததற்கு அதுதான் காரணம் அப்படின்ட்டு இந்தியா முழுவதும் ஒரு பிரச்சாரத்தை ஹிந்து அமைப்புகளும் பாரதிய ஜனதா கட்சியும் ஏபிவிபியும் முன்னெடுத்த போது மட்டும்தான் அதை ஆதாரத்தோடு நாங்கள் அம்பலப்படுத்தினோம். சைல்ட் ப்ரொடெக்ஷன் கமிஷனுடைய ரெக்கார்டு அப்படி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு பிறகு இந்த விவகாரத்தை தான் எடுத்திருக்கிறோம். இதுவும் என்னன்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு 17/10/2025 உத்தரவு மதமாற்ற தடை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட புகார்கள் ஒன்றில் கூட ஆதாரத்தை நிரூபிக்க புலனாய்வு ஏஜென்சிகள் தவறிவிட்டது அப்படிங்கிற காரணத்தினாலதான். ஆனாலும் இன்றும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுக்கிட்டே இருக்குதுங்க ஃபாதர். இது திட்டமிட்டு யாராவது தூண்டுதலின் பேரில் ஹிந்துத்துவ குண்டர் அமைப்புகள் இதை நடத்துதுன்னு ஏதாவது சந்தேகப்படுறீங்களா? கண்டிப்பா சந்தேகப்படுறது மட்டுமல்ல, அதுதான் உண்மை என்பது நம்ம எல்லாரும் அறிந்திட்ட உண்மைதான், நாடே அறிந்திட்ட உண்மைதான். அவங்களும் அஜெண்டா ரொம்ப கிளியரா வைத்திருக்கிறார்கள். இது போல மதத்தின் பெயரால் வெறுப்பு அரசியலை கையாண்டு கிறிஸ்தவர்களை ஒழிப்பது என்பது ஏதோ 2025 இப்ப நம்பர் அதிகமா இருந்தாலும் அது காலம் தொட்டு நடந்து கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறது. கவலை என்ன என்றால், இது வடநாட்டில் கொஞ்சம் விரவி கிடந்தது, இப்போது தென்னாட்டிலும் கொஞ்சம் ஊடுருவ தொடங்கி இருக்கிறது. இந்த நேரத்துல இந்த பிரச்சனையில நம்ம எல்லாருமே சேர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு அணுகுமுறை ரொம்ப முக்கியமானது இருக்கு. என்ன அப்படின்னா, மதத்தின் பெயரால் வெறுப்பு அரசியலை மூளை செலவை செய்து இந்து சகோதரர்களிடத்திலே விதைக்கிற அந்த அணுகுமுறை ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா இதுல யாரு இந்த போய் அடிக்கிறா உதைக்கிறா? நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் கட்டவிழ்த்து விடுகின்ற அம்பு எய்துகிறவன் இந்த வேலையை செய்யவில்லை. அவங்க ட்விட்டர்ல நல்ல சகோதரத்துவம் தான் பேசுறாங்க, கோயில்ல போய் எல்லாரும் தான் செஞ்சு அவங்க வாழ்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கூட இந்த வெறுப்பு அரசியலை திணித்து மூளைத்தளவை செய்து பல்லாயிரக்கணக்கான
சகோதரர்களை உருவாக்கி கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்துப்படுகின்ற முறையை கொஞ்சம் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். யாரும் சார் சார் இந்த அடிச்சு நொறுக்கிறவனுங்கெல்லாம் ஆர்டிகல் 25 தெரியுமா? ஓகே. போய் உடைச்சவனுங்களுக்கு வந்துட்டு உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னிச்சுங்கிறது அவனுக்கு தெரியுங்களா? ஓகே. சாதாரண பாமர மக்களை ஏவி விடுறாங்க சார். அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நம்ம நாடு முழுவதுமே கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது என்னுடைய ரொம்ப ஆழமான செய்தி இது. ஏன்னா இவங்கள்ட்ட கொஞ்சம் தெளிவை கொண்டு வந்தோம்னா பல்வேறு இன்றைய இருக்கிற எத்தனையோ படித்த இந்து நபர்கள் மற்ற நபர்கள் எல்லாரும் ஒரே சகோதரர்களாக எம்மதமும் சம்மதமும் என்று வாழுகிற இந்த சூழல்ல இது போன்ற படிப்பறிவில்லாத மக்களை தூண்டி விட்டு இந்து ராஷ்டிராவை உருவாக்க வேண்டும். நல்லதுதான், எல்லா இதுவும் செய்யணும். ஆனா இந்த மதம் எல்லா மதமும் ஒன்றுங்கிற எண்ணத்தையும் நம்ம வலியுறுத்தி செய்யணுங்கிறது என்னுடைய பதிவு. இரண்டாவது, சட்ட பாதுகாப்பு ஒன்றுதான் இதற்கான தீர்வு சார். ஓகே. ஒரு பக்கம் மோடி சர்ச்சை உள்ள போயிட்டு பைபிள் வாங்கினது மகிழ்ச்சியான செய்தி அல்ல. உச்ச நீதிமன்றம் 3 விஷயத்த சொல்லிச்சு, வாஷ் பண்ணதான் எங்களுக்கு உண்மையான கிறிஸ்துமஸ் செய்தியா பாக்குறோம். ஓகே. அதனால சட்ட பாதுகாப்பு, குறிப்பா ஆர்டிகல் 25, 28 நாடு முழுவதும் எல்லாரும் சிறுபான்மை மக்கள் மீண்டும் மீண்டுமாக பெரும்பான்மை சமூகத்தில் வாழுகிற இந்து சகோதரர்கள், குறிப்பாக இது போன்ற மூளை செலவை செய்யப்படுகிற சகோதரர்களிடத்துல இந்த விழிப்புணர்வை கொண்டு போய் எதற்காக இதெல்லாம் கட்டவிழ்க்கிறார்கள். அரவிந்த், ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். கிறிஸ்தவர்கள் இவர்கள் எதிரிகள் அல்ல. கிறிஸ்தவர்கள் தொடக்க புள்ளிதான், இஸ்லாத்தார் தொடக்க புள்ளிதான். இது எல்லாம் முடிந்த பிறகு நீங்கள் இந்து ராஷ்டிரம் கட்டுகிறீர்கள் என்றால் மீண்டும் நால்வர்ண கொள்கையை கொண்டு வருவதற்கான ஒரு தொடக்க கூறாகத்தான் இத்தனை கலாட்டாவையும் நான் பார்க்கிறேன். ஓகே 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 ஃபாதர், இந்த இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஏற்கனவே நடந்து முடிந்த சம்பவங்கள். நீங்க யோசிச்சு பாருங்க ஃபாதர், கிட்டத்தட்ட 90 பேரு மதமாற்றம் செய்யப்பட்டாங்கன்ட்டு அரெஸ்ட் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேத்துக்கு மேல 68 பேர் முதல் தகவல் அறிக்கையில பெயரிடப்படுகிறார்கள். எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சிருக்கிறாங்க. பெண்கள், வயதானவர்கள், 11 வயசு குழந்தை பேர்ல FIR, 17 வயசு பையனை நீங்க 23 வயதுன்ட்டு மாற்றி, பொய்யாக மாற்றி அந்த பையனை தூக்கி ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே போலீஸ் தெரிந்தே செய்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில். இப்போ யாராச்சும் ஒருத்தங்க சர்ச்சுக்கு வரவங்க, இப்போ இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மாநிலத்திலும் ஃபாதர், இப்போ இது ஒரு கூடுதல் பயத்தை கொடுக்காதா? நம்ம போனா கூட, நம்ம சர்ச்சுக்கு போனா கூட நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை அந்த சம்பவமும் இப்ப நடந்துட்டு இருக்கிற சம்பவங்களும் கொடுக்காதுங்களா ஃபாதர்? கண்டிப்பா இது போன்ற ஒரு சின்ன சின்ன பயத்தை மக்கள் மத்தியில் அது உருவாக்கினாலும் கூட கிறிஸ்தவர்களுக்கு இது போன்ற எதிர்ப்புகளை எல்லாம் சமாளிப்பது பழகி போன ஒன்றுதான். சரி, பாருங்க, இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு. சத்தியம் தொலைக்காட்சி சொன்னது கூட இன்னைக்கு திருச்சபை அளவுல மக்கள்கிட்ட இந்த செய்திகள் பகிரப்படவில்லை. பாருங்க, இவங்க அன்பு செயல்களை தொடரலாம், அறச்செயல்களை தொடரலாங்கிற அந்த நடைமுறையிலே இவங்க போயிட்டே இருக்கிறாங்க. எப்படி இவங்க எல்லாம் ஒரு நாள் மாறுவாங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இந்த கிறிஸ்துவ மதத்தினுக்குள்ளே கூட போயிட்டு இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு கேள்வி கேட்கிறீங்க. நடந்த விஷயங்கள் கூட மக்களிடத்திலே முறையாக பகிரப்படக்கூட ஒரு விஷயமா அது கிறிஸ்துவ சமூகம் செய்யவில்லை. ஓகே 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 ஓகே